வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு கூட்டுறவுத்துறையில் காலியாக இருந்த இளநிலை கூட்டுறவு ஆய்வாளர் பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டு தகுதி அடிப்படையில் நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 31 நபர்களுக்கு பணி ஆணை வழங்கும் விழா காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு இளநிலை கூட்டுறவு ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பாண்லே நிறுவனத்தில் பணியின் பொழுது உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் 6 நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி ஆணைகளையும் வழங்கினார். பின்னர் புதுச்சேரி மாநில கூட்டுறவு வங்கி கிளைகளின் மூலம் 6 மகளிர் சுய உதவி குழுக்களை சார்ந்த 70 மகளிருக்கு ரூபாய் 83.50 லட்சம் அளவிற்கு கடன் உதவியையும் சிறந்த வங்கி கிளைகளுக்கு விருதுகளையும் வழங்கிய முதலமைச்சர் புதுச்சேரி பாண்லே நிறுவனத்தின் 2 புதிய ஐஸ்கிரீம் வகைகளையும் அறிமுகம் செய்து வைத்தார். முன்னதாக விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் பால் உற்பத்தி குறைவாக உள்ளதாகவும் நாள் ஒன்றுக்கு 1 லட்சம் லிட்டர் பால் தேவைப்படும் நிலையில் 50,000 லிட்டர் மட்டுமே புதுச்சேரியில் உற்பத்தி செய்யப்படுவதால் வெளி மாநிலத்திலிருந்து பால் வாங்கும் சூழல் ஏற்படுவதாக தெரிவித்த அவர், புதுச்சேரியில் பால் உற்பத்தியை பெருக்க வேண்டிய அவசியம் உள்ளது என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி கல்வித்துறையில் 100க்கும் மேற்பட்டோர் பள்ளி மாணவர்களுக்கு பால் மற்றும் ரொட்டி வழங்கும் பணியை செய்து வருகின்றனர். இவர்களுக்கு குறைந்தபட்சமாக ரூபாய் 18,000 வழங்கப்படும் என கடந்த சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இந்நிலையில் சட்டப்பேரவையில் உயர்த்தி அறிவித்த ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி கல்வித்துறை நுழைவாயிலில் அமர்ந்து 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஊதிய உயர்வை வழங்க கோரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலாவது நிறைவேற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள நோயாளி கவனிப்புப்படி வழங்காத அரசை கண்டித்து ஓய்வு பெற்ற ஊழியர்கள், வெளிநாட்டினர் மற்றும் பொதுமக்களிடம் பிச்சை எடுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். 7வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி மருத்துவமனை நோயாளி கவனிப்புப்படியை மத்திய அரசு உயர்த்தி அதை 1/7/2017 அன்றிலிருந்து முன்தேதியிட்டு சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு வேண்டும் என ஆணை பிறப்பித்திருந்தது. ஆனால் புதுச்சேரி அரசு சுமார் 6 ஆண்டுகள் காலம் தாழ்த்தி 1/6/2023 அன்றிலிருந்து மட்டுமே ஊழியர்களுக்கு வழங்கியது. இந்நிலையில் புதுச்சேரி அரசு காலம் தாழ்த்தி நோயாளி கவனிப்புப்படி வழங்கியதால் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு நோயாளி கவனிப்புப்படி கிடைக்கவில்லை. எனவே மத்திய அரசு உயர்த்திய தேதியிலிருந்து 6 ஆண்டு காலத்திற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை ஓய்வு பெற்ற சுகாதார ஊழியர்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் புதுச்சேரி அரசின் மெத்தன போக்கை கண்டித்தும் ஓய்வு பெற்ற சுகாதார ஊழியர்கள் தங்களின் நிலைப்பாட்டை அரசுக்கு உணர்த்தும் விதமாக சட்டப்பேரவை அருகில் உள்ள அரசு பொது மருத்துவமனை எதிரில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அந்த வழியாக சென்ற வெளிநாட்டினர் மற்றும் வாகன ஓட்டிகளிடம் பிச்சை எடுத்து அரசுக்கு தங்கள் எதிர்ப்பினை தெரிவித்தனர். புதுச்சேரியில் லிட்டில் ஜீனியஸ் பள்ளியின் 16ஆம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி 45 அடி ரோடு விரிவாக்கத்தில் உள்ள லிட்டில் ஜீனியஸ் பள்ளி மற்றும் வெள்ளினூர் உருவையாறு ரோட் மூகாம்பிகை நகரில் உள்ள லிட்டில் ஜீனியஸ் பள்ளியின் ஆண்டு விழா நவீன திருமண நிலையத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. பள்ளியின் மாணவ மாணவிகளின் நடன நிகழ்ச்சிகள், பேச்சு போட்டி நிகழ்ச்சிகள், அபாக்கஸ், மாணவ மாணவிகளின் கணித திறமை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவில் சிறப்பு விருந்தினராக போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வம் கலந்து கொண்டு குழந்தை வளர்ப்பு பற்றி பெற்றோர்களுக்கு சிறப்பான கருத்துக்களை வழங்கினார். மேலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார். சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு வாழ்த்து மடல் வழங்கினார். நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் வனஜா சிவகுமார், பள்ளி ஆசிரியைகள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் கலந்து கொண்டு ஆண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்திரா இண்டேன் சர்வீஸ் சார்பில் வீட்டு உபயோக சிலிண்டர் பாதுகாப்பு மற்றும் பயன்பாடு குறித்து விழிப்புணர்வு நடத்தப்பட்டது. இந்திரா இண்டேன் சர்வீஸ் சார்பில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாளுதல், பாதுகாப்பு மற்றும் கடமை உணர்வு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பாரதிதாசன் அரசு மகளிர் கலைக்கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சம்பத்குமார் ரெட்டி மற்றும் இந்திரா இண்டேன் சர்வீஸ் உரிமையாளர் பரசுராமன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. உடன் NSS ப்ரொஃபசர் ஆபீசர் ஆரோக்கிய பேரி, பொறுப்பாசிரியர் சந்திரகலா, மகளிர் ஒருங்கிணைப்பாளர் திலகவதி ஆகியோர் பங்கேற்றனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் LPGயின் பாதுகாப்பு பற்றிய சந்தேகங்களை மாணவிகள் கேட்டறிந்து கொண்டார்கள். சமையல் எரிவாயு குறித்த பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மத ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக இந்து கோவில் விழாவில் இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் அன்னதானம் செய்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வம்பாக்கீரபாளையத்தில் புகழ்பெற்ற அங்காளம்மன் கோவில் உள்ளது.
இங்கு ஆண்டுதோறும் மயான கொள்ளை விழா விமர்சையாக நடந்து வருகின்றது. இவ்வாண்டு 129வது ஆண்டு மயான கொள்ளை விழா நடைபெற இருக்கின்றது. இதற்காக தினமும் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றது. இன்று அங்கு இயங்கி வரும் வீரமா முனிவர் பள்ளியின் முன்னாள் மாணவர்களும் பம்பாக்கீரபாளையம் கிராம பஞ்சாயத்தாரும் அன்னதான விழாவை நடத்தினார்கள். இதில் இந்து, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் என அனைத்து மதத்தினரும் ஒன்றிணைந்து அன்னதானம் வழங்கினார்கள். புதுச்சேரியில் பொருளாதாரம் வளர்ச்சி பெறவும் உலக நன்மை வேண்டியும் இந்த விழாவை தொடர்ந்து நடத்தி வருவதாகவும் மும்மதத்தினரும் மத வேறுபாடுகளின்றி அனைவரும் ஒன்றாக ஒற்றுமையாக வாழும் வகையில் அன்னதானத்தை வழங்குவதாக தெரிவித்தனர். வேளாங்கண்ணிக்கு அடுத்தபடியாக புதுச்சேரியில்தான் முழுவதும் ஒன்றிலிருந்து விழாவை நடத்துவதாக அவர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருமலை ராயன்பட்டினத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஜடாயுபுரீஸ்வர சுவாமி தேவஸ்தானம் மாசிமக பிரம்மோற்சவ பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக ரிஷப வாகனம் பொருந்திய கொடிக்கு பூஜை செய்தனர். பின்னர் கொடிமரத்திற்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கொடியேற்றமும் மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. இன்று பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. மாசிமக பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வு வரும் 8ஆம் தேதி ஸ்ரீ தியாகராஜர் புறப்பாடு உன்மத்த நடனமும், 10ஆம் தேதி தெருவடைச்சான் சப்ரமும், 12ஆம் தேதி தேர் திருவிழாவும், இரவு ஜடாயு ராவண யுத்தமும், விழாவில் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் 14ஆம் தேதி தெப்ப திருவிழாவும் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் சாலை விதிகளை மீறி பாதுகாப்பற்ற முறையில் இருசக்கர வாகனங்களில் விபரீதமாக விளையாடி அதை மொபைல் போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு மகிழ்கின்றனர். இரவு நேரத்தில் ஹைமாஸ் விளக்கு வெளிச்சத்தின் கீழும், பகல் நேரங்களில் மேம்பாலம் அருகே மற்றும் பாலம் மேலிருந்து இறங்கும் பகுதி உள்ளிட்ட பிரதான போக்குவரத்து பகுதிகளில் பைக் ரேஸ் மற்றும் சாகசங்கள் செய்கின்றனர். அதன்படி நேற்று தவளக்குப்பத்திலிருந்து மடுகரை செல்லும் பிரதான சாலையான வேட்டுப்பாளையம் 4 வழி சாலையின் புதிய மேம்பாலத்தின் அருகே 4 இளைஞர்கள் பைக் சாகசத்தில் ஈடுபட்டனர். இந்த வீடியோ தற்பொழுது இணையதளங்களில் வைரலான நிலையில் கரணம் தப்பினால் மரணம் என்ற நிலைமை இருந்தும் வலைதள பக்கங்களில் லைக் பெற வாலிபர்கள் இப்படி போட்டி போட்டு சாகச செயல்களில் ஈடுபட்டு வருவதோடு வாகனத்தில் பதிவேன்களை மறைத்தும் விபரீத குற்ற செயல்களில் ஈடுபட்டும் வருகின்றனர். இதனால் மற்ற வாகன ஓட்டிகளும் விபத்தில் சிக்கி பலரும் பாதிக்கப்படுகின்றனர். இந்த நபர்கள் மீது காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். காரைக்காலில் அதிவேகமாக சென்ற 2 லாரிகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஓட்டுநர் படுகாயம். பரபரப்பான சாலையில் அமிலம் ஏற்றி செல்லும் டேங்கர் லாரியில் அமிலம் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்ப்பு. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு பகுதியில் இயங்கி வரும் இரும்பு உருக்காலைக்கு பழைய இரும்பு ஏற்றி வந்த லாரி காரைக்கால் புறவழி சாலை வளைவில் வந்து கொண்டிருந்த பொழுது அவ்வழியாக அமிலம் ஏற்ற சென்ற டேங்கர் லாரி எதிர் திசையில் வந்து சரக்கு லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. 2 லாரிகளும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஓட்டுநர் சத்யசீலன் படுகாயமடைந்தார். இதைத் தொடர்ந்து ஓட்டுநர் சத்யசீலன் தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இச்சம்பவம் குறித்து போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புறவழி சாலையில் விளையாட்டு மைதானம், கடற்கரை சாலை மற்றும் மாவட்ட நீதிமன்றம் இருக்கும். இச்சாலை சற்று பரபரப்பாக இருக்கும். இதில் அமிலம் டேங்கர் லாரியில் அமிலம் இல்லாததால் இவ்விபத்தில் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.